தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்புவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிங்கள். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார். 33.5 ஆண்டு காலம் நம்மை போலவே சரீரத்தில் மனுஷனாக வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவருக்கென்று ஒரு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். இந்த சீஷர்களை வைத்து அவர் ஊழியத்தை செய்தார். குறித்த காலத்திலே அவர் சொல்லப்பட்டது போல வந்த நோக்கம் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிபட்டு தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுப்பதற்காக வந்தார். கல்வாரி சிலுவையிலே அதே போல ஜீவனை விட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு அவர் அநேகருக்கு காட்சி அளித்தார். அது ரொம்ப முக்கியமானது. அவர் உயிர்த்தெழுந்த உடனே அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. தான் நேசித்த, தன்னால் கற்றுக் கொடுக்கப்பட்ட தன்னுடைய சீஷர்களை போய் சந்தித்தார். இன்னும் அநேகருக்கு திஷ்டாந்தமாய் காட்சி அளித்தார். இப்படி அவர் காட்சி அளித்து விட்டு அவருடைய குறித்த நேரத்திலே அவர் மறுபடியும் பரத்துக்கு போக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வர வேண்டும். ஆகையால் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த காலகட்டத்தில் சீஷர்களுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார். வாசிங்கள் எனக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார். இவர்கள் சீஷர்கள் அதே போல அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்தவர்கள் எருசலேமிலிருந்து ஒரு நாள் பயணமாய் வந்து இந்த காட்சியை பார்த்தபோது தேவதூதன் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நீங்க எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க, அவர் போறதை பார்க்குறீங்க. எப்படி ஏறி போறாரோ அப்படியே சீக்கிரம் வருவார் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிவிட்டு தேவதூதன் போய்விடுகிறான். அவர்கள் தேவன் சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவர்கள் எருசலேமில் ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார்கள். வந்த அவர்கள் ஒரு மேல் வீட்டில் ஏறினார்கள் என்று பார்க்கிறோம். என்னுடைய தியானத்தின் தலைப்பு மேல் வீட்டின் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த அப்பர் ரூம். மேல் வீட்டின் அனுபவம். மேல் வீடு என்றால் நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எங்களுக்கு நான் ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கேன், எனக்கு தளம் வீடு இல்லை, அப்படின்னா மேல் வீடு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, நான் சொல்வது தளம் போட்ட வீடு தளம் போடாத வீடு என்று சொல்ல வரலை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பேசலை. மேல் வீட்டின் அனுபவம் என்றால் இது பரிசுத்த ஆவியானவரோடு தனித்து தேவனோடு நேரம் செலவு செய்கிற ஒரு இடம். அது தேவனோடு ஐக்கியமாக கூடிய ஒரு இடமாக, தேவனுக்குள் நம்மை வைத்துக் கொள்கிற ஒரு இடமாக மேல் வீடு பார்க்கப்படுகிறது. மேல் வீட்டின் அனுபவத்தை இந்த அப்போஸ்தலர்கள் பெற்றது போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு அவர் பந்தி இருக்கும்போது அவருக்கென்று ஒரு மேல் வீட்டை அவர் தெரிந்து கொண்டார். அங்கே போய் சீஷர்களை கூப்பிட்டு அவர் இந்த பூமியில் வாழும்பொழுது அவர்களோடு ஐக்கியமாயிருந்தார். கடைசி பந்தி அந்த மேல் வீட்டில் தான் கொடுக்கப்பட்டது. தானியேல் என்கிற ஒரு ஜெபிக்கிற மனிதன் இருந்தான். அவனுக்கு பல்வேறு பிரச்சனைகளை மற்றவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் மேல் அறைக்கு போய் தான் எப்பொழுதும் செய்து வந்தது போல அவன் முழங்கால் பணியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று மேல் அறை என்கிற வார்த்தை பார்க்கிறோம். எலியா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனும் ஒரு ஜெபிக்கிறவன். அவனுக்கும் ஒரு மேல் வீடு இருக்கிறதை பார்க்கிறோம். எலிசா வருகிறான். அவனும் ஒரு ஜெபிக்கிறவன். அவனுக்கும் வேதம் சொல்லுகிறது ஒரு மேல் வீட்டை அவர்கள் வைத்திருந்தார்கள். இப்படி மேல் வீடு என்று சொன்னால் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை, the fellowship with the Lord, அதுதான் மேல் வீட்டின் அனுபவம். இது வீட்டின் அமைப்பை குறைக்கவில்லை. மாளிகையோ கூரை வீடோ தளம் போட்டதோ ஓட்டு வீடோ அதை சொல்லல. இது எதை சொல்லுகிறது என்றால் தேவனோடு இருக்கிற அந்த நேரம், தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம், தேவனோடு உறவாடுகிற அந்த உறவு, இதெல்லாம் சேர்த்ததுதான் இந்த மேல் வீட்டின் அனுபவம். இந்த நாட்களிலே எனக்கு இந்த மேல் வீட்டின் அனுபவம் எவ்வளவு இருக்கிறது? கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு மேல் வீட்டின் அனுபவம் தேவை. இன்றைக்கு நமக்கென்று ஆண்டவர் தனித்தனி நல்ல வீடுகளை கொடுத்திருக்கிறார்.
ஆனால் அந்த வீட்டில் என்ன அனுபவம் இல்லாமல் போய்விட்டது என்று நாம் கவனிக்கிறோம் என்றால் பல நேரத்தில் நமக்கு மேல் வீட்டின் அனுபவம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் எந்தெந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் மேல் வீட்டின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் கர்த்தர் எதை அவங்க வாழ்க்கையில் செய்ய வேண்டுமோ அதை நேர்த்தியாக கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த அப்பர் ரூம், மேல் வீட்டின் அனுபவம். ஜான் வெஸ்லி என்ன ஒரு மிஷனரி இருந்தார். அவங்க வீட்டில் மொத்தம் 16 பிள்ளைகள். அப்படின்னா அது ஒரு குட்டி எலிமெண்ட்ரி ஸ்கூல். 16 பிள்ளைங்கன்னா யோசித்து பாருங்க. இங்கே 1 வச்சு 2 வச்சையே ரொம்ப அதுக்குள்ளவே நம்மளால் ஒன்றும் ரொம்ப தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம எல்லாம் 16 பிள்ளைகள். அந்த 16 பிள்ளையுடைய அம்மா எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் ஒரு ஜெபிக்கிறவர்கள். ஷீ இஸ் a prayerful man, woman. அவர்களுடைய மேல் வீடு எது தெரியுமா? அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. இப்போ நீங்கள் அது உங்களுக்கு கரெக்டாக புரியும் நினைக்கிறேன் என்ன மேல் வீடு. நான் அவங்களுக்கு ஒரே ஒரு ரூம் தான், கிச்சன் அதுதான், ஹால் அதுதான், பெட்ரூம் அதுதான், அந்த வீடு தான் எல்லாமே. அந்த ஒரே ஒரு அறை தான் அந்த 16 பேருக்கும். இப்போ அந்த 16 பேரும் ஒரு ரூம்குள்ளே படுத்துட்டா எப்படி இடம் இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 16 பிள்ளைகளுக்கும் ஜெபிச்சு விட்டு ஒரு நாள் கூட இந்த 16 பிள்ளைகளுக்கு அவர்கள் ஜெபிக்க தவறினதே கிடையாது. 16 பேர் தலையிலே கை வச்சு ஜெபித்து விட்டு பின்பதாக அவருடைய மேல் வீடு எங்க தெரியுமா? அந்த கதவும் அந்த சுவர். அந்த ஒரு யாரோ உள்ள வந்தா கதவு திறக்கிறோம், கதவு திறக்கும் போது அந்த கதவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்க, சுவத்துக்கு அதுக்கும். அந்த ஒரு இடத்தில் போய் தன்னை நிற்க வைத்துக் கொண்டு இல்லை முழங்கால் பண்ணிட்டு இந்த 16 பிள்ளைகள் அந்த ரூம்ல சுத்தி இருக்கும்போது ஜான் வெஸ்லியுடைய தாயார் அந்த இடத்திலிருந்து ஜெபிப்பார்கள். அதுதான் அவர்களுடைய மேல் வீடு. அவங்களுக்கு வேற இடம் கிடையாது. ஆனால் அவர்கள் எப்பெல்லாம் தேவனோடு பேசணும்னு நினைக்கிறார்களோ அப்பெல்லாம் போய் அந்த கதவுக்கு செவுற்றுக்கும் நடுவிலே போய் நின்று ஜெபிப்பார்கள், முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்பார்கள். இதுதான் அவர்களுடைய மேல் வீடு. அப்ப நமக்கென்று இந்த நாட்களிலே நமக்கு ஒரு மேல் வீடு இருக்கிறதா? அந்த அனுபவம் இருக்கிறதா? நமக்கென்று பிரத்யேகமான மேல் வீட்டின் இடம் என்பது நமக்கு மிக மிக அவசியமானது. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு மேல் வீட்டின் தனி இடம் தேவனோடு பேசுவதற்கு இருக்கும் என்றால் நீங்கள் இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் காண கர்த்தர் கிருபை செய்வார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. முதலாவது மேல் வீட்டின் அனுபவத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிவிட்டு போனார் அப்போஸ்தலர்கள் கிட்ட வாசிங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 1:5 வாசிங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். போதும். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நீங்கள் எருசலேமை விட்டு என்ன செய்யாதீங்கன்னா போயிடாதீங்க. இப்ப இவர்கள் ஒலிவ மலையில் இருக்கிறார்கள். ஒரு நாள் பிரயாணமாக மலையிலிருந்து கீழே இறங்கி வரணும். இறங்கி வந்தவொடனே ஏற்கனவே இவ்வளவு நாள் இருந்த இயேசு கிறிஸ்து அவர்களோடு இல்ல. பலவிதமான கேள்விகள் இருக்கு அவங்களுக்குள்ள, என்ன நடக்கும்ன்ற ஒரு பயங்கள் இருக்கு அவங்களுக்குள்ள. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கே ஏறி விட்டார்கள்னா, இப்ப சொல்லுங்க எங்கே ஏறிட்டாங்க? எங்கே ஏறினாங்க? மேல் வீட்டில் ஏறினார்கள். இவர்கள் அத்தனை பேரும் 120 பேரும் அவர்கள் மேல் வீட்டுக்கு ஏறினார்கள். அந்த மேல் வீடு எதை குறிக்கிறது என்றால் அவர்கள் ஏன் ஏறினார்கள் என்று வசனம் சொல்லுகிறதுனா, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அவர்கள் எங்கே ஏறினாங்கன்னா மேல் வீட்டில் ஏறினார்கள். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து திட்டமாய் சொல்ல முடியும், யார் யாருக்கெல்லாம் இந்த மேல் வீட்டின் அனுபவம் வருகிறதோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் இருக்கிறது. உங்களுக்கு இந்த வருஷத்துல சபையிலிருந்து வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார்கள். நீங்க தனிப்பட்ட வாக்குத்தத்தத்தை எடுத்திருப்பீங்க. வசனத்தை வாசித்து பல நாட்களாய் குறித்து வைத்து ஜெபிக்கிற பல வாக்குத்தத்தங்கள் உங்ககிட்ட இருக்கு. ஆனால் இவைகள் நிறைவேற வேண்டும் என்றால் எனக்கு ஒரு மேல் வீடு அனுபவம் தேவை. அதிலே போய் தேவனோடு காத்திருக்கிற ஒரு மிக மிக அவசியமானது தேவை. நான் கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்து தேவனோடு என்னுடைய நேரத்தை செலவு செய்யாமல் என்னுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது. பல நேரத்தில் நான் நினைக்கலாம், ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, ஒன்னையும் நிறைவேற்றாம போயிடுறாரே என்கிற கேள்வி உங்களுக்குள் வரலாம். ஏன் கடந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறலனா, ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மேல் வீட்டு அனுபவத்தை தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாரோ, என் பிள்ளை என்னோடு வந்து தனித்து நேரம் செலவு செய்ய வேண்டும், என் பிள்ளை என்னோடு வந்து காத்திருப்பது அவசியமானது.
இன்னைக்கு ஒரு பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், ரேஷன் கடையில் காத்திருக்கிறோம், பேங்க்குக்கு போனால் காத்திருக்கிறோம். இன்னும் இந்த உலகத்தில் நம்மளை எங்கெங்கெல்லாம் காத்திருக்க வைக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் போய் காத்திருக்கிறோம். சிலர் நண்பர்களுக்காக காத்திருக்கிறார்கள், சிலர் இன்னும் வேற வேற இடத்துல போய் வேற வேற நபருக்காக காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருத்தெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா தெரிவதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த எல்லா காத்திருத்தலை விட எது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமானது என்று வசனம் சொல்லுதுன்னா, இவங்க 120 பேரும் அந்த மேல் வீட்டில் ஏறி யாருக்காக காத்திருந்தார்கள் என்றால், தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருந்தார்கள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருப்பது ரொம்ப அவசியமானது. இன்னைக்கு யாருக்காக காத்திருக்கிறோம்? இந்த மாசமே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். எப்படி காத்திருப்பது? மேல் வீட்டில் போய் காத்திருக்கணும். பாஸ்டர், நான் ரொம்ப வேலை, எனக்கு டைமே இல்லை. 24 மணி நேரத்தை கர்த்தர் ஒருத்தருக்கு 25 மணி நேரமா கொடுக்கல, ஒருத்தருக்கு 23 மணி நேரமா கொடுக்கல, எல்லாருக்குமே 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு தசமபாகம் நேரத்தில் கொடுக்கணும்னா 2.5 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். 2.5 hours தேவனுக்கு கொடுத்துட்டு தான் அந்த நாள் நம்ம செய்யணும். அதுதான் நான் சொல்வேன், அந்த மேல் வீட்டு அனுபவத்தில் ரொம்ப முக்கியமானது. 2.5 மணி நேரம். இன்னைக்கு 2.5 மணி நேரம் நீங்கள் யோசிக்க, நான் தூங்குற நேரமே 2.5 மணி நேரம் தான். மிச்சம் 22 மணி நேரம் நான் என்னவா உழைக்கிறேன்? எப்படி உழைக்கிறேன்? நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக சொன்னீங்க பார்த்தீங்களா? என்னவா உழைக்கிறேன்? உழைச்சிட்ருங்க. நிறைய பேர் அந்த உழைப்பு என்பது தேவன் நம்ம நல்லா உழைக்க சொல்கிறார். உழைப்பில் ஆண்டவர் சோம்பேறிகள் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. தானா நிறைவேறட்டும், அது நடக்கும்போது நடக்கட்டும், இதெல்லாம் சோம்பேறிகளுடைய வார்த்தை. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி உலகத்தில் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை விட நம்முடைய வாழ்க்கையில் எதில் ரொம்ப ஆக்டிவ் தேவை அப்படின்னா, பைபிள் சொல்லுது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? போய் காத்திருங்கள். சொல்லுங்க, எங்க போய் என்ன செய்யுங்க? காத்திருங்க. இன்னைக்கு கசப்பான மருந்து நமக்கு எதுனா, பைபிள்ல எதுதான்? அது சொல்ல மாட்டேன்றீங்களா? எதுதான் கசப்பா இருக்கும் நமக்கு? என்னப்பா சார், எதா இருந்தாலும் நீங்களும் சுருக்கமாக பேசுங்க. எப்படி பேசுங்க? சுருக்கமாக பேசுங்க. எதை செய்தாலும் சுருக்கமாக செய்யுங்க. ஆராதனை எப்படி நடத்துங்க? சுருக்கமாக நடத்துங்க. ஜெபம் நடத்தினா என்ன செய்யுங்க? சுருக்கமாக செய்யுங்க. எல்லாருடைய விருப்பமே எப்படி இருக்கணும்? நமக்கு சுருக்கமாக இருக்கணும். ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் எப்படி வேணும்? பெருசாக வேணும். இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே தேவன் எனக்கு நிறைவாக கொடுக்கணும். ஆனால் நான் தேவனுக்கு மட்டும் ரொம்ப கொஞ்சமாக கொடுத்துட்டு இருப்பேன்னா, தேவனுக்கு நேரம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. சுருக்கமான நேரம் அல்ல. இவங்க போனாங்க 120 பேரும். அவர்களுடைய தாகம் தேவன் சொல்லியிருக்கிறார். இயேசு நமக்கு வாக்குத்தத்தமாக சொன்னார், நம்ம நேரத்தை நம்ம வீண் பண்ணிடக்கூடாது, நம்ம வெளியில் போயிடக்கூடாது, நம்ம வீட்டுக்கு போயிடக்கூடாது. இல்லை வந்த உடனே அவர்கள் 120 பேர், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறோம், எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருன்னு போல அவர்கள் போய் காத்திருந்தார்கள். எப்படி காத்திருந்தார்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்வீங்கன்னா, நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். வாசிங்க எனக்காக, தொடர்ந்து நீங்க 14ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர்கள் எப்படி காத்திருந்தாங்க பாருங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு, அவங்க காத்திருக்கும் போது முதல்ல அவர்கள் எப்படி காத்திருந்தாங்கன்னா, எல்லாரும் சொல்லுங்க, எப்படி காத்திருந்தாங்க? ஒருமனப்பட்டு காத்திருந்தாங்க. ஒன்னஸ். காத்திருத்தல்ல வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு மிகப்பெரிய அடித்தளம் என்னன்னா, நான் காத்திருக்கும் போது எனக்கு ஒரு மனது தேவை. தேவனோடு எனக்கு ஒரு மனது தேவை, என்னோட கூட இருக்கிறவர்களோடு ஒரு மனது தேவை, என்னுடைய குடும்பத்தோடு ஒரு மனது தேவை, என்னுடைய சமுதாயத்தோடு நான் போற இடத்துல எனக்கு ஒரு மனம் தேவை. ஒரு மனம் இல்லாம நான் போய் காத்திருப்பேனா, என்னால வாக்குத்தத்தத்தை பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான், ஆசீர்வாதத்தை நிறைவு பெறாது. இவர்கள் எல்லா 120 பேருக்கும் ஒரே மனம் தான், ஒண்ணுதான். ஆண்டவர் சொல்லியிருக்கார், போய் காத்திருங்கன்னு சொல்லி நம்ம மேல் வீட்டில் காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது நமக்குள்ள எல்லாருக்குள்ள ஒரே எண்ணம் தான், ஆண்டவரே எங்களை எப்படியாவது நிரப்பிடுங்க, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பிடுங்க. மனைவி, பிள்ளைகள், பணம், பொருள், பதவி, பட்டம், இந்த உலகத்தின் எந்த காரியமும் அவங்க சிந்தனைக்குள்ள இல்லை. ஒண்ணுதான் அவங்க சிந்தனைக்குள்ள, உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்படணும் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் அதற்காகவே காத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒருமனப்படும் போதும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த மைய கருத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பாருங்க, பிசாசு எப்படி பல காரியங்களை கொண்டு வந்து
எத்தனை பிள்ளைகள் இந்த நாட்களில் நம்முடைய சபையில் அவர்கள் ஒருமனமாய் போய் ஜெபிக்கிறார்கள். குடும்பமா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற குடும்பங்கள் எத்தனை இல்ல அப்படின்னா இந்த நாள்ல ஒரு தீர்மானம், ஆண்டவரே நாங்க குடும்பமா ஒருமனப்பட்டு ஜெபிக்க உங்க சமூகத்துல காத்திருக்க அந்த மேல் வீட்டின் அனுபவத்தை எனக்கு தாரோன்னு கேட்பீங்க. நான் சொல்றேன், எப்பப்பெல்லாம் ஒரு மனம் வருகிறதோ கர்த்தரும் உங்கள் நடுவிலே வாசம் செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு காத்திருக்கும் போது ஒரு மனதோடு காத்திருக்கணும். தேவன் சொன்னது போலவே காத்திருக்கணும். ஆண்டுடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து காத்திருக்கணும். இன்றைக்கு எவ்வளோ நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் தேவன் விரும்புவது என்ன? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு மேல் வீட்டின் அனுபவம் தேவை. அவர்கள் அந்த வீட்டில் அந்த இடத்துல தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து அவர்கள் ஒரு மனமாய் ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும். அப்படி ஒரு மனமாய் இருக்கும் போதும் இந்த சீஷர்கள் தொடர்ந்து என்ன செய்றாங்க பாருங்க. வாசிங்க அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனமாய் இருக்கும் போது வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து 14 வசனம். ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். வேண்டுதலில் என்ன செய்தாங்கன்னா அப்படியே தரித்திருந்தாங்க. they were resting. நம்ம இந்த டயர்ட் ஆயிடுச்சுன்னா ரெஸ்ட் எடுக்கிறோம். அது போல அவர்கள் ஜெபத்தில் வேண்டுதல்ல கர்த்தர்கிட்ட பேசுறதுல அவர்கள் தரித்திருந்தார்கள். a consistent prayer, a continuous prayer. இன்றைக்கு இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப அவசியமானது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு அந்த அளவுக்கு நேரமும் இல்லை, எனக்கு இது மேல ரொம்ப விருப்பமும் இல்லை. நீங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம இது மேல உங்களுக்கு விருப்பம் வராம நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஆனா எந்த தேவ பிள்ளை தன்னை விட்டு கொடுத்து தன் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் வாக்குத்தத்தத்துக்காக போய் காத்திருக்கிறார்களோ அவர்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை காண்பார்கள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்க வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனா அதுக்கு நான் என்ன செய்யணும்? வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். என்ன செய்ய போறீங்க? போய் அந்த மேல் வீட்டின் அனுபவத்தில் போய் காத்துருங்க. நேரத்தை தேவனுக்கு கொடுங்க. அப்படி நேரத்தை தேவனுக்கு கொடுக்கும் போது ஒரு மனமா கொடுங்க. ஏதோ குடும்பத்திலே ஒரு மனம் இல்லாத ஒரு பெரிய ஜெபம், தேவனோட எனக்கு ஒரு மனம் இல்லை, எனக்கே ஜெபிக்கும் போது ஒரு சமாதானம் இல்லை, ஆண்டவரோடு நான் ஐக்கியப்படுகிறேன் சமாதானம் இல்லாம என்ன ஒரு மனம் இல்லாம எப்படி நீங்கள் ஜெபிப்பீர்கள்? அப்போ முதல்ல ஆண்டவரை எனக்கும் உமக்கும் ஒரு மனம் உறவு உண்டாகட்டும். என் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்கிற ஆண்டவர், அதெல்லாம் ரொம்ப நேரம் எடுத்து செய்ய வேண்டியது. ஆண்டவருடைய காரியம் மட்டும் எதுவுமே ஸ்பீடு கிடையாதுங்க. நீங்க நினைக்கிறீங்க, பலர் நினைக்கிறாங்க ஸ்பீட் ஜெபம், ஸ்பீட் எல்லாமே ஸ்பீடா இருக்கணும். நான் நினைப்பேன் எதுலையுமே ஸ்பீடா இருக்கணும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும் அங்க ஸ்பீடுக்கு இடமே கிடையாது. தேவன் ரொம்ப நிதானிச்சு எல்லாவற்றையும் செய்வார். அவர் ஸ்பீடா இயங்கும் போது இயங்குவார். ஆனால் தன்னுடைய பிள்ளை தன்னோட நேரம் செலவு செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப நிதானிச்சு விரும்புவார். போய் கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் பேசுறது. அந்த மேல் வீட்டில் இவங்க 120 பேரும் சாப்பாடு அவர்களுக்கு ஒரு பொருட்டு, சூழ்நிலைமை ஒரு பொருட்டல்ல, காத்து ஒரு பொருட்டல்ல. யோசித்து பாருங்க, ஒரு அறைக்குள்ள 120 பேர் ஒரு விசிறி கூட இல்லாம எவ்வளோ சிரமத்து நடுவிலே பைபிள் சொல்லுது, அன்றைக்கு இயேசு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை கேட்டவர்கள் அவங்க அதெல்லாவற்றையும் தியாகம் பண்ணாங்க. உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் வெறுத்தார்கள். 120 பேரும் இயேசுவின் தாய் மரியாளும் கூட இருக்கிறார்கள். அவரோடு பிறந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் போய் 120 பேருக்கு ஒரே எண்ணம் தான், எப்படியாவது வாக்கு தத்தம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருக்கும் போது ஒரு மனமாய் காத்திருந்தார்கள். அப்படி காத்திருக்கும் போது அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இப்படி இவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டுக்குள் என்ன நடந்தது வாசிங்கள். ஒரு மனிதன் தேவனோடு நேரத்தை செலவு செய்யும் போது மேல் வீட்டுக்குள் ஏறும்போது வாசிங்கள் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் என்ன செய்தனா நிரப்பிட்டு 4ஆம் வசனம் சொல்கிறது. 4ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொண்டது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலை பெற்றுக்கொண்டார்கள். இதுவரை அவங்க வாழ்க்கையில பெற்றிராத ஒரு பெரிய பொக்கிஷத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
இந்த உலகத்தில் எது சிறந்த ஆஸ்தி, எது நமக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்ட்னு நீங்க கேட்பீங்கன்னா, நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை தான் நான் சொல்ல முடியும். அதை விட ஒரு பெரிய பெஸ்ட் கிஃப்ட் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், the filling of the Holy Spirit. இது இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிற வார்த்தை. உங்களுக்கு வேணா பரிசுத்த ஆவியானவர் யாருனே புரியாம கூட இருக்கலாம். ஆனா இந்த 120 பேருக்கும் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற, அந்த வாக்குத்தத்தமே என்னன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்படுவீர்கள் என்றால் நிரப்பப்படுவீர்கள். போய் மேல் வீட்டில் போய் வேற ஒன்றும் செய்யல, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கூட சரியா தெரியல. ஆனா அந்த மேல் வீட்டில் ஏறி அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருக்கும் போது அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்படும் போது அவர்கள் எல்லாரும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். தரித்திருக்கும் போது அங்கே ஒரு பலத்த காற்று வீசிட்டு அந்த காற்று அவர்களை எல்லாவரையும் நிரப்ப ஆரம்பித்து விட்டது. அப்படி ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் அவன் தேவனோடு நேரத்தை செலவு செய்து அந்த மேல் வீட்டு அனுபவத்தில் இருப்பானா? நீங்கள் கீழே வசனத்தை வாசித்து பாருங்க. அது நடுவில் ஏன் நம்ம சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம்? நமக்கு தெரியுது, நம்ம விசுவாசிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் உயிர் உள்ளவராயிருக்கிறார். அவர் மரித்தவைகளை எல்லாம் உயிர் உள்ளவர்களாக மாற்ற அவர் உண்மை உள்ளவர். He can bring into life. அவர் நிச்சயமா உயிரற்றவைகளை உயிருக்குள்ள கொண்டு வருவார், உயிர் உள்ளவைகளாய் மாற்றுவார். அப்ப முதல் மேல் வீட்டு அனுபவம் எனக்கு கற்றுத் தருகிறது. என்னுடைய காத்திருத்தலாம் என்ன செய்யும்னா நிறைவேறும். சொல்லுங்க, முதல் மேல் வீட்டு அனுபவம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? காத்திருதலெல்லாம் என்ன செய்யும்? நிறைவேறும். இரண்டாவது மேல் வீட்டு அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது, என்னுடைய உயிரற்றவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? உயிர் பெறும். மூன்றாவது ஒரு காரியத்தை சுருக்கமா அதே பேதுருடைய வாழ்க்கையில மேல் வீட்டின் அனுபவத்தை பாருங்கள். வாசிங்கள் என்னோடு சேர்ந்து அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. அந்த மேல் வீட்டில் மூன்றாவது அவனுக்கு கிடைக்கிற மூன்றாவது அனுபவத்தை பாருங்கள். வாசிங்கள். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. போதும், கவனிங்கள் இந்த சம்பவத்தை. மூணாவது, ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது சரி ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி மேல் வீட்டுக்கு போறான். அவனுக்கு ஜெபம்னாலே தெரிஞ்சா மேல் வீடு தான். அதனால தான் நான் சொல்றேன், நமக்கும் ஜெபம்னு சொன்னாலே இந்த மேல் வீட்டின் அனுபவம் வந்துடணும். மேலே வீட்டில் போன உடனே கீழே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, கிச்சன் பக்கத்திலே ஜெபிக்கல. நிறைய பேர் கிச்சனுக்கு போயிட்டு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. சோத்திரம் 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 ஒன்று வாயில் சோத்திரம் சோத்திரம். நேரம் பசிக்குது, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 1 மணிக்கு சாப்பாடு, அந்த நேரம் வந்துருச்சு. இவங்க கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. எப்போவுமே கிச்சன் டிபார்ட்மெண்ட் லேட்டு தான், கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. சரி உடனே பசி எடுக்குது, பரவாயில்ல மேலே போய் நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம், அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு மேல் வீட்டில் ஏறுறான். மேல் வீட்டில் ஏறி அந்த இடத்துல உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்தில் எல்லா மிருகங்களும் இருக்கு. அப்படின்னா ஒரு பெட்ஷீட் அப்படியே மேலேருந்து இறங்குது, துப்பட்டின்றாங்க, 4 கால் வைக்கப்பட்டிருக்கு, 4 சைடு இருக்கு, அதுக்கு அதில் எல்லா விலங்கும் போட்டிருக்கு, எல்லா விலங்கும் இருக்கு. அந்த விலங்கெல்லாம் பார்த்த உடனே ஒரு சத்தம் கேட்குது, இதெல்லாம் அடிச்சு புசி, ஏற்கனவே பசியா வேற இருக்கிறியா, சரி புசி. அப்போ சொல்ற, ஆண்டவரே நான் எப்படி இந்த தீட்டானதெல்லாம் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்காது, இந்த கறியெல்லாம் பிடிக்காது. சிலர்லாம் சிலதை சொல்லிட்டா போதும், ஐயோ அதுவா அப்படின்வாங்க. அதுவா, ஐயோ அது எப்படி சாப்பிட்றது? சிலெல்லாம் பறக்கிறது ஊறுறது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லப்பா சார், ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். இவன் வந்து ஐயோ நான் ஒரு யூதன், நான் எப்படி இப்படிலாம் சாப்பிடுவேன். 2வது விஷயம் அந்த சத்தம் சொல்லுது, நீ அடித்து புசி. இல்லை முடியாத ஆண்டவரே, நான் அதை தீட்டுப்படுத்த மாட்டேன். அப்போ ஒரு சத்தம் கேட்குது, அது வாசிங்க, ரொம்ப அழகா அந்த வசனம் தேவன் சொல்லுகிறார் பாருங்க. என்ன தீட்டுள்ளதை வாசிங்க அந்த வசனம். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே,
தீட்டும் அசுத்தமுமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அதுக்கு அவனுக்கு விடை சொல்லப்படுது. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் உண்டாயிற்று. முதல் தரமே ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. தேவன் தீட்டா நினைக்காததை நீ ஆயா தீட்டா நினைக்கிற. இவனுக்கு புரியல, ஆண்டவர் இப்படி இல்லாம சொல்லுவாரு சாப்பிட. ஒரு தரிசனம் புரியல என்ன நடக்குதுன்னு. இவங்கிட்ட தரிசனம் கொடுக்கிற நேரத்திலே அந்த பக்கம் ஒரு சம்பவம் நடக்குது. தேவன் அதான் தரிசனங்கள்லாம் சரியா இருக்கும். அந்த பக்கம் ஒரு மனுஷன் வீட்டில் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் பேர் கொர்நேலியு. அவன் ஜோம் பண்றான், தேவதூதன் அவனை சந்திக்கிறான். அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. என்னன்னு கேட்கறான், இந்த மாதிரி ஒருத்தன் வீட்டுக்கு வருவான், அவனை உன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உன் வீட்டில் ஒரு கூட்டத்தை வை, வீட்டு கூட்டம் வைன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அவன் அங்கிருந்து 100க்கு அதிபதியா இருந்ததுனால 2 பேர் அனுப்பிச்சான். இங்க அதுக்குள்ள பேதுருக்கு ஒரு தரிசனம் வருது. தரிசனம் பார்த்துட்டு இருக்கும் போதே 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டான் தேடி. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, சந்தேகமா இருக்கு. என்ன ஆண்டவர் இப்படி போய் அடிச்சு புசின்றாரு, நம்ம இப்படிலாம் சாப்பிட மாட்டோம்னு ஆண்டவர் தெரியாதான்? தரிசனம் புரியல. 2 பேர் வந்தான். உடனே ஆண்டவர் அங்கிருந்து ஒரு சத்தமா சொல்றாரு, நீ சந்தேகப்படாம இறங்கி போன்னு சொல்லுகிறார். இறங்கி அவங்க கூட போயிட்டான். அவன் வீட்டுக்கு போனா, கொர்நேலியு என்கிற மனுஷன் வீட்டுக்கு போறதா ஆண்டவர் அந்த தரிசனத்தை காமிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் எல்லா அந்நியர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்நியர்கள் என்றால் யூதர்கள் அல்லாதவர்கள், மற்ற ஜனத்தினர். இந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவனா, இவனும் யூதன் கிடையாது, இவனும் புற மதத்தை சார்ந்தவன். நம்மளை போல, நம்ம கூட பிறப்பிலே யூதர்கள் கிடையாது. இயேசுவை சொந்தமாக ஏற்றுக்கொண்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இவங்க வீட்டுக்குள்ள போனா எல்லாருமே அந்நியர்கள் இருக்கிறாங்க. இப்பந்தான் அவனுக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு வருது. ஓ, தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு நமக்கு தரிசனத்தை காமிச்சார். இப்ப பார்த்தா எல்லாருமே உட்கார்ந்துருக்கான், பெரிய பெரிய பட்சம் உட்கார்ந்துருக்கிறான். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க இந்த கொர்நேலியு உயர்ந்த பதவி இருந்தனால எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. இப்போ அவன் பேச தொடங்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறான். அப்போஸ்தலர் 10:34 என்ன சம்பவம் நடக்குது? அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் ஆரம்பித்தார். ஆரம்பிச்சு அப்படி போகும்போது வாசிங்க 44 வசனத்துல வாசிங்க 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அன்னைக்கு அவனுக்கு வந்த தரிசனமே என்ன அப்படின்னா, அவனுக்கு தரிசனம் புரியல மேல் வீட்டு அறையில. ஆனா தரிசனத்தை கொடுத்தவர் தரிசனத்தை என்ன செய்தார்னா நிறைவேற்றினார். எப்படின்னா, அந்நிய வீட்டில் அந்நிய ஜனங்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு பொழிந்தருளினார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அன்னைக்கு பொழிந்தருளினா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்ம மேல என்ன செய்திருக்கிறார்னா பொழிந்தருளி இருக்கிறார். அந்த வல்லமை நம்ம மேல இறங்கி கொண்டிருக்கிறது. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தேவன். இந்த கொர்நேலியு வீடு தான் அந்நியர்கள். நம்ம இன்னைக்கெல்லாம் வந்திருக்கோம்னா, இன்றைக்கு கொர்நேலியு அன்னைக்கு வீட்டை திறந்து கொடுத்தா. அன்னைக்கு வீட்டை திறந்து அந்த தரிசனம் நிறைவேறிச்சு. எங்க பார்த்த தரிசனம்? மேல் வீட்டில் பார்த்த தரிசனம். அவனுக்கு குழப்பமா இருந்துச்சு, தெளிவே இல்லை, எதுக்கு கர்த்தர் இப்படி சொல்றார். ஆனா அந்த வீட்டில் பிரசங்கிச்சு கொண்டிருக்கும் போது அந்த வீடு முழுவதும் நிரம்பிட்டு, எப்படி அன்றைக்கு 120 பேர் யூதர்களாக கூடியிருந்த அந்த வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ, அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த கொர்நேலியு வீட்டிலும் புறஜாதிகளையும் அப்படியே நிரப்பினார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பாருங்க, அதனால தான் அவன் பிரசங்கத்தில் சொன்னான், தேவன் எப்படிப்பட்டவர் கிடையாதுன்னா, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, தேவன் ஒரு காலம் எப்படிப்பட்டவர் கிடையாது, பட்சபாதம். இந்த உலகம் ரொம்ப பட்சபாதம் பார்க்குங்க. உலகமே ஒரு பட்சபாத உலகம்தான். படித்தவனுக்கு படிக்காதவன், இவர் அந்த வீட்டுக்கார், இவர் இந்த வீட்டுக்கார், இவர் எதிர் வீட்டுக்கார், இவர் பின் வீட்டுக்கார், இவர் சுத்து வீட்டுக்கார், இல்லை இவர் முன்னாடி வீட்டுக்கு, என்னென்னமோ பார்க்கும். ஆனால் ஆண்டவர் மட்டும் தன்னுடைய ஒரே கோடு தான், தேவன் பட்சபாதம். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு எப்படி பொழிந்தருளினாரோ அதே மேல் இவர்கள் மேலும் ஊற்றப்பட்டார். அப்பந்தான் இவன் அறிந்து கொண்டான், ஓ, மேல் வீட்டில் காமிச்ச தரிசனத்தை கர்த்தர் எங்க வந்து நிறைவேற்றி இருக்கிறார், கொர்நேலியு வீட்டில் என்ன செய்திருக்கார், நிறைவேற்றி இருக்கிறார். இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் சொல்கிறேன், நீங்கள் மேல் வீட்டுக்கு போக போக உங்கள் தரிசனங்களை கர்த்தர் குறித்த காலத்தில் நிறைவேற்றி கொடுக்க உண்மை உள்ளவர். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இதுவரை உங்களுக்கு புரியாத தரிசனங்கள், நீங்கள் பார்த்து சந்தேகப்பட்டு கொண்டிருக்க தரிசனங்களையும் இந்த ஆண்டவர் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார். When you have the experience of the upper room, நீங்கள் மேல் வீட்டின் அனுபவத்துக்குள்ள உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா, நான் நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு குறித்த காலத்தில் அந்த தரிசனத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். உங்க பிள்ளைகள் மேலெல்லாம் அந்த தரிசனம் நிறைவேறும். ஏன்னா மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்ட்டார்.
அந்த ஆவி ஊற்றப்படும் போது ஒருத்தர் மேலேயும் பட்சபாதம் இல்லாமல் பரிசுத்த ஆவியை நிரப்புவார். தரிசனம் நிறைவேறிச்சு பாருங்க. இவனுக்கு புரியல, எத்தனை முறை ஆண்டவர் சொன்னாலும் புரியல. ஆனால் ஒரு நேரம் வரும்போது நிறைவேறும் போது புரிந்து கொண்டான். இன்னைக்கு மேல் வீட்டின் அனுபவத்தில் போகும்போது சில காரியங்கள் ஆண்டவர் காண்பிப்பார், சில காரியங்கள் ஆண்டவர் சிலருக்கு சொல்லுவார். தேவனோடு நீங்க பேசுகிற அந்த நேரத்தில் சில வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். இதெல்லாம் இந்த மேல் வீட்டில் போன உடனே இறங்கி வர முடியாது. மேல் வீட்டின் அனுபவம் மட்டும் ஏதோ போயிட்டு தலையை காமிச்சு வர முடியாது. போனா அங்க காத்திருக்கணும், போனா அங்க ஒரு மனமா இருக்கணும், போனா ஜெபத்தில் தரித்து இருக்கணும். அதோடைய ரிசல்ட் என்னன்னா, அவர் நம்மை நிரப்பி நடத்த அவர் போதுமானவர். மேல் வீட்டில் கிடைத்த 3 முக்கியமான காரியங்கள். மேல் வீட்டில் அவர்கள் ஏறினார்கள், வாக்குத்தத்தம் என்ன செய்யிற்று? நிறைவேறிற்று. உயிரற்றவைகள் என்ன செய்தது? உயிர் பெற்றது. தரிசனம் என்ன செய்தனா? நிறைவேறிற்று. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.